சிலர் புருஷனை மதிக்கிறது கிடையாது. பார்த்தா ஒரு அம்மா அன்புன்னா சுத்தமா தெரியாது, அப்படியாக ஊழியத்துக்கு கடந்து போகிறார்கள். அம்மா எங்க போறீங்கம்மா? ஊழிய நிமித்தமாக அப்படி கடந்து போறே. அந்த அம்மா கூட கடந்துதான் போறாங்க. அப்ப உன்ன ஊழியக்காரர் கேட்கிறாரம்மா, வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொடுத்தியாமா? ஐயோ, ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க பதே. இல்லம்மா, உன்னை நம்பி ஒரு தாய் தன்னுடைய மகனை அனுப்பி வச்சிருக்காங்க, ஒழுங்கா சாப்பாடு போடுவே அப்படின்னு. ஐயோ, பிசாசு உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்க. சரிம்மா, நீ கிளம்புமா, ஆத்துமாக்களை ரச்சித்துட்டு வா அப்படின்னு அமைச்சு விடுறாரு. அம்மா மத்தியானம் ஒரு 3 மணிக்கு அப்படி டயர்டாக அப்படி அவங்க திரும்ப கடந்து வருகிறார்கள். அவர் வீட்டிலே அப்படியாக ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு கம்பு எடுத்த வாட்டி பட்டு 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 பிசியோதெரபி பண்ண ஆரம்பித்தார். பிரியமானவர்கள், பிசியோதெரபி என்றால் என்ன என்று ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ளவர்களுக்கு தெளிவாக தெரியும் என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. அடிபட்டவுடன் அடுத்த நாள் பிரதர் தினகரன் பிரதருடைய மீட்டிங் போறாங்க. அப்ப பிரதர் தினகரன் சொல்றாங்க, மகளே கஸ்தூரி. யார் அந்த கஸ்தூரி? நீ உன்னுடைய சொந்த புருஷனிடமிருந்து அடி வாங்கி இடி வாங்கி சகிக்க முடியாத வலியோடு வந்திருக்கிறாய். அருள்நாதர் இன்று உன்னை தொடுகிறார். இன்று உன்னை அவர் ஒரு சாட்சியாக நிறுத்தப் போகிறார். கவலைப்படாதே, அவர் மனதுருகுகின்ற தெய்வம். அப்படி சொன்ன உடனே நீ எங்கிருந்தாலும் மேடைக்கு வா. சொன்ன உடனே வர வழியிலே சரியாயிடுச்சு. ஓடி வந்து சொல்றா, ஒரு நல்ல சாட்சியாக கர்த்தர் என்னை எழுப்பி இருக்கிறார். ஜீவனுள்ள சாட்சி. நேத்தைக்கு அடிபட்டது இன்னைக்கு சுகமாகிவிட்டது. நான் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக இருக்கிற இவ்வளவு சாட்சியா நிறுத்தினதே அந்த ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவன். அதாவது சிலருக்கு எல்லாம் அறிவே கிடையாதுங்க. அறிவே கிடையாது. சாட்சியாக நிறுத்தினார். அவரு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பரவாயில்லையா, அடிக்கடி இவ்வளவு சாட்சியா நிறுத்தலாமே. என் பொட்டாட்டிக்கு முகம் டிவியில வரணும்னா அடிக்கடி இவ்வளவு பஞ்சர் ஒட்டணும். அறிவுள்ளவங்களா மாறணும். பேசுற வார்த்தைகளை எல்லாம் அளந்து பேசுங்க. ஒரு பெண் நினைத்தால் தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியும். ஒரு பெண் நினைத்தால் இந்தியாவை ஆட்சி செய்ய முடியும். ஒரு பெண் நினைத்தால் விண்ணுக்கு சென்று ஆராய்ச்சி செய்து திரும்ப முடியும். ஒரு பெண் நினைத்தால் 50 கிலோ அரிசியை அரை மணி நேரத்தில் ஆட்டி போட முடியும். பெண்களால முடியாத பேசிக்கா ஒரே ஒரு பிரச்சனை தான் பிரதர் உண்டு. அது என்ன ப்ராப்ளம்னா, சொல்லட்டா பிரதர், பேசாம இருக்க முடியாது. அவங்களால வாயை வச்சுட்டு பேசாம இருக்க முடியாது. ஏதாவது 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 கொளுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும். அத கொழுந்து விட்டு எரிகிறத பார்த்துக்கிட்டு என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்ல கூடாது. ஆஹா.